வணக்கம் and welcome to Morning Cafe presented by Ponvandi Detergent powered by Cyball. அன்ப ஆயுதமா பயன்படுத்துறவங்களுக்கு தோல்வியே இல்லைன்னு சொல்லுவாங்க. எஸ், நம்மளுடைய ஆயுதம் இனிமே அன்பா மட்டும்தான் இருக்கணும். அன்பு மத்தவங்களோட பகிர்ந்தா மத்தவங்களுடைய மனசை நம்மளால ஜெயிக்க முடியும். உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, அன்பு அப்படின்னாலே அம்மாவோட அன்பு தான் நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும்ல. அப்படிப்பட்ட அம்மாவே ஒரு கொடூரமான ஒரு செயலை செஞ்சிருக்காங்க தெரியுமா? யாரு ஸ்வாதி நீ சொல்ற? அம்மா அப்படி என்னதான் பண்ணாங்க அவங்க? அமெரிக்கால உட்டா மாகாணத்தை சேர்ந்தவங்க தான் மேரி கோஸ்டிலோ. இவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க. முதல் குழந்தைக்கு 5 வயசு, 2வது குழந்தைக்கு 2 வயசு. 2 குழந்தையுமே கூப்பிட்டுட்டு அவங்க வந்து ஷாப்பிங் போயிருக்காங்களாம். பொதுவா வந்து ஷாப்பிங் போனா வந்து ரொம்ப ஜாலியா தானே இருக்கும் குழந்தைங்க கூட. ஆனா இவங்க வந்து ஒரு கொடூரமான செயலை செஞ்சிருக்காங்க தெரியுமா? அப்படி என்ன செஞ்சிருக்காங்க? ஆக்சுவலா வந்து குழந்தைங்களை வந்து ஷாப்பிங் கூட்டும் போது ரொம்ப செல்ஃபிஷா யோசிச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 குழந்தையுமே ஷாப்பிங் சென்டர்ல வாசல்ல பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேயே இருக்கிற டிக்கில போட்டு லாக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அட கடவுளே, டிக்கில யாரோ குழந்தைங்களை வச்சு லாக் பண்ணுவாங்களா? கொஞ்ச நேரத்துல குழந்தைங்க பயப்பட ஆரம்பிக்கும். அப்படியே ரொம்ப நேரம் அதுல இருந்தாங்கன்னா சஃபகேட் வேற ஆகும்ல. ஆமா, எக்ஸாக்ட்லி. குழந்தைங்க வந்து கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த ஒரு சஃபகேஷனை பேர் பண்ணிருக்கு. பட் அதுக்கப்புறமா வந்து அவங்களால முடியலையா. அந்த 5 வயசு குழந்தை என்ன பண்ணிருக்கு, டிக்கியை வந்து ரொம்ப வேகமா தட்டி எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கு. அந்த 2 வயசு குழந்தை ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த டைம்ல வந்து அந்த சைட்ல போயிருக்கிற பப்ளிக் வந்து பாத்துருக்காங்க, ஐயோ உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருதுன்ட்டு. சோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் விண்டோ வழியா பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது இந்த மாதிரி குழந்தைங்க அழுதுட்டு இருக்கிறத. சோ உடனே வந்து பப்ளிக் என்ன பண்ணிருக்காங்க, போன் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் வந்த பிறகு என்ன ஆயிருக்கு, கார் விண்டோ வழியாவே வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே பேச்சு கொடுத்துட்டே வந்து அந்த விண்டோவை அந்த டிக்கி டோரை வந்து எப்படியோ திறக்க வந்து ட்ரை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்களும் வந்து அதை செஞ்சு ட்ரை பண்ணி டிக்கியை விட்டு வெளியும் வந்துச்சு. நல்ல வேலை அந்த குழந்தைங்களோட அம்மா இந்த மாதிரி முட்டாள்தனமான ஒரு செயலை செஞ்சிருந்தாலும் சுத்தி இருந்த நபர்கள் வந்து குழந்தைங்க கிட்ட எப்படியோ பேச்சை கொடுத்து அவங்க கிட்ட அதை புரிய வச்சு வெளியே கொண்டு வந்திருக்கிறது நிஜமா நல்ல விஷயம். சரி, அதுக்கப்புறம் அம்மா ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாங்களா இல்லையா? அம்மா வந்து ரொம்ப லேட்டா ஷாப்பிங் முடிச்சு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, போலீஸ் வந்து இந்த பப்ளிக் கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட்டை வச்சு அந்த அம்மா வந்து இந்த மாதிரி கொடூர செயல் செஞ்சதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கொடுக்க வேண்டிய தண்டனை தான் நினைக்கிறேன். இனிமேவாச்சும் இதெல்லாம் பார்த்து பேரண்ட்ஸ் இனிமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணணும். அது இந்த மாதிரி காருக்குள்ள பூட்டி வைக்கிறதுலாம் நிஜமா ஆபத்தான ஒரு செயல் தான். ஷாப்பிங் கொண்டு போக முடியல, உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னா வீட்லயே குழந்தைகளை வந்து சேஃபா வச்சுட்டு போலாம் இல்லையா? இந்த தகவலோட நம்ம மார்னிங் கஃபேல முதல் யோகா பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா நாராயணன், குஷப்பாவை யோகால இருக்கு. நம்ம ஆசனாஸ், பிராணாயம்ஸ் என்ன எல்லாம் பார்த்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட மசில்ஸ், அதாவது தசைகள் அண்ட் நரம்புகளுக்கு கரெக்டா பாதிப்பு இல்லாம கரெக்டா ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஃப்ளோ இருக்கு, அது நம்ம உறுப்புகளுக்கு கரெக்டா சேருதான்றதுதான் ரொம்பவே முக்கியம் ஒரு பாடியில ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது. சோ அதே அளவுக்கு முத்ராக்கும் அதே பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ இன்னைக்கு பார்க்க போற முத்ரா கிரந்தித முத்ரா. கிரந்தி முத்ரான்னு சொல்வாங்க, கிரந்தித முத்ரான்னு சொல்வாங்க. சோ சிம்பிள், கிரந்தினா என்னன்னா நாட் இல்ல லம்ப், இதுதான் அதோட அர்த்தம். சோ இது இந்த முத்ரா அந்த மாதிரி தெரியும். பட் அது என்னன்னா உங்களோட எங்கெங்க கிளாண்ட்ஸ் இருக்கும், அதாவது தைராய்டு கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட், அந்த மாதிரி என்னென்ன கிளாண்ட்ஸ் உங்க உடம்புல இருக்கும் அது ஒவ்வொரு கெமிக்கலை சுரக்கும். அந்த மாதிரி சுரக்கும் போது அது சீரா சுரக்குதா, அது சீரா சுரக்கலன்னா அந்த சீரா அமைக்கிறதுக்கு என்னெல்லாம் எனர்ஜி ஃப்ளோ பண்ண அதெல்லாம் இந்த கிரந்தி முத்ரா பார்த்துக்கும். சோ கிரந்தி முத்ரா எப்படி பிடிக்கணும்னு நான் இப்ப காட்டுறேன். இப்போ நீங்க உட்கார்ற போஸ்டர் அது ரொம்பவே முக்கியம். நீங்க சமணக்கால இப்படியும் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது நிறைய பேருக்கு முதுகு தண்டு ரொம்ப ஸ்டிஃபா இல்லாததுனால சீக்கிரமா இப்படி நீங்க கூனி விழையும். இந்த மாதிரி கூனி விழையா ஃப்ராசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. ஷோல்டர் ஃப்ரீஸ் ஆயிடும், ஓபன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நீங்க இப்படி நிமிரும் போது உங்க கழுத்துல இருக்கிற நரம்புக்கு நிறையவே பாதிப்பு இருக்கு. சோ இப்படி உட்கார்றது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க கொஞ்சம் உங்களை சமணக்கால கொஞ்சம் வைட் ஸ்ப்ரெட் பண்ணி உட்காரலாம். இல்ல வஜ்ராசன் இல்ல பத்மாசன்ல ட்ரை பண்ணலாம். இல்ல அர்த்த பத்மாசன். அர்த்த பத்மாசன்னா என்ன, ஒரே ஒரு காலை மட்டும் ஒரு தொடையில போட்டு மேல உட்கார வச்சு அவ்வளவுதான். திஸ் இஸ் அர்த்த பத்மாசன். இப்ப பார்க்க போற முத்ரா கிரந்தி முத்ரா. கிரந்தி முத்ரா உங்களோட நரம்புகளுக்கு வலுவடைய, இன்னொன்னு உங்களோட கிளாண்ட்ஸ், அதாவது பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ், தைராய்டு கிளாண்ட், இந்த மாதிரி கிளாண்ட்ஸ்க்கு உங்களோட கெமிக்கலை கரெக்டா சுரக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். சோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்க 2 கைய க்ளோஸ் இன்டர்லாக் பண்ணணும் போது இப்படி
உங்க உள்ளுக்குள்ள நிறைய பேர் இப்படி நினைப்பீங்க, இப்படி இல்ல, இந்த மாதிரி உள்ளுக்குள்ள லாக் அடிக்கிற மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறமா மூடிடுங்க. லாக் பண்ணும்போது உங்களோட கட்டை விரல் வெளியே போகும். இந்த மாதிரி போகும்போது இது மெதுவா நீங்க கிட்ட கொண்டு வரலாம். இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட ரிங்ஸ் இருந்தா அது டிஸ்டர்ப் பண்ணும், உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். சோ அதனால நீங்க ரிங்கை கைட்டிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த லாக் கரெக்டா விழும். சோ எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன். உங்களோட கைகள்ல கரெக்டா உள்ள இன்டர்லாக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லம்பா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மாதிரி விரல் போகும்போது இதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இப்படி வச்சுக்கலாம். இதை உங்க மார்பு பகுதிக்கு 1 இன்ச் கீழே இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே. நீங்க மூச்சு உள்ள வெளியே கரெக்டா வாயை திறக்காம நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் இதோட முத்ரா ஆக்டிவேட் ஆகும். இந்த முத்ரா ஆக்டிவேட் ஆச்சுன்னா அந்த நரம்பு என்ன தசைகளுக்கு போய் எந்த உறுப்புகளுக்கு போய் சேரணுமோ அந்த சேனல் ஆக்டிவேட் ஆயிரும். சோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மூச்சு உள்ள வெளியே, மெதுவா மூச்சு உள்ள வெளியே 5 minutes to 10 minutes டெய்லி இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்க 5 to 10 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்லோலி நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்க கிரந்தி முத்ரா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு முத்ராவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, இன்னைக்கு குழந்தைங்க எதை கத்துக்கிறாங்களோ அதை தான் நாளைக்கு அவங்க பெரியவங்களானதோ ஃபாலோ பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. கண்டிப்பா. இந்த ஒரு சூப்பரான கருத்தோட அடுத்ததா மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, ஏர் உழுது பார்த்திருப்போம், கார் உழுது பார்த்திருக்கியா? என்னது, காரை வச்சு உழுந்தாங்களா? என்ன கண்மணி சொல்ற? உண்மையதான் ஸ்வாதி சொல்றேன். அதுவும் கார் அப்படின்னா சாதாரண கார் கிடையாது. 60 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற மிட்சுபிஷி மாண்டிரோ கார் வச்சு உழுதிருக்காங்க. ஆமா, எங்க கார் வந்து மலை மேல போகும், காடு மேல போகும், இந்த மாதிரி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுனால சரி உழறதுக்கும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டாரு போல இருக்கு. இல்ல, இது அப்படி கிடையாது. ஆக்சுவலி இப்ப நான் சொன்ன விவசாயி எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இப்ப பாத்தீங்கன்னா பயங்கர வெயில், சம்மர் டைம் அப்படிங்கறதால வெயில்ல சாதாரண டிராக்டர் வச்சு உழும்போது ரொம்ப டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி என்ன பண்ணிருக்காரு, அவருடைய மாண்டிரோ காரை வச்சு உழுதிருக்காரு. ஐயோ, அப்போ மிட்சுபிஷி கம்பெனியே வந்து இதை பார்த்து ஷாக் ஆயிருக்குமே. மேபி கேள்விப்பட்டா கண்டிப்பா அவங்க ரொம்ப ஷாக்ல தான் இருப்பாங்க. இவர் இப்படி கேஷுவலா அவருடைய கார் எடுத்துட்டு போய் உழறதை பார்த்து அவரோட ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காரு, அவருக்கே தெரியாம அந்த வீடியோ கேப்சர் பண்ணிருக்காரு. இப்போ அந்த வீடியோ சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல பயங்கர வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ வச்சிருந்த ஒரு காரையும் வந்து அவர் உழறதுக்கு யூஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன பண்ண போறாரு? அவர் ஒரு கார் தான் வச்சிருந்தாங்கன்னு யார் சொன்னது? அவரு லேண்ட் க்ரூசர், ஃபார்ச்சுனர்னு பல கார் வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. ஓகே, சோ காரை வச்சு கூட உழலாம் அப்படிங்கறத புதுமையான கண்டுபிடிப்பு வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட மார்னிங் கஃபேல அடுத்த பகுதி என்னங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. தினமும் நம்ம ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜென்ரலா வந்து ஒரு கூட்டத்துல போறீங்க, ரங்கநாதன் ஸ்ட்ரீட், டி நகர், அந்த மாதிரி ஒரு ஏரியாஸ்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை வேணுமெட்டே இடிக்கிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கிளம்பி வருவாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எப்படி அந்த இடியை அவாய்ட் பண்றது, எப்படி நம்ம சேஃப்டி பண்ணிக்கிறது அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐ ஹேவ் ஜிருதி வித் மீ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஜிருதியோட நம்ம இந்த டெக்னிக்ஸை பார்க்க போறோம். இதுல மொத்தம் நம்ம 5 டெக்னிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் போறதுக்கு முன்னாடி இப்போ ஜென்ரலா இடிக்க வராங்க, இந்த மிஸ்ஸிங் இங்க இருந்து லெஃப்ட் ரைட், இந்த பாடி மிஸ்ஸிங் ஜென்ரலா இதை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ வாக் பண்ணிட்டு இருக்கோம், இடிக்க வராங்க. எஸ், தட்ஸ் இட். ஸோ இப்படி அவங்க வேணுமெட்டே எவ்வளோ வேணுமெட்டே இடிக்க வராங்க அப்படின்னாலும் அந்த அலர்ட்னஸ் உங்களுக்குள்ள இருந்தால் தான் இதை நீங்க பண்ண முடியும். ஸோ கம் நல்லா. ஓகே, ஸோ இந்த மூமெண்ட் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அவங்க இங்க இடிக்க வராங்க அப்படின்ற போது அது நீங்க இப்போ வாட்ச் பண்ணுவீங்க. ஜென்ரலாவே நீங்க போன்ல பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அவங்க வரும்போது அப்படியே ஒரு மூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டு. இது ஒன் ஆஃப் த டெக்னிக். இது ரொம்ப ஈஸி எஃபெக்டிவான டெக்னிக். இப்போ இது வந்துட்டு ஜஸ்ட் நார்மலா தெரியாதவங்க இடிக்கிறதுல கூட நீங்க மிஸ் பண்ணிட்டு போறது இருக்கு. அதுவே வந்துட்டு ஒருத்தங்க இன்டென்ஷனலா இடிக்க வராங்க அப்படின்ற பட்சத்துல இப்படி போயிட்டு இங்க ஒரு அட்டாக். ஸோ உங்க இன்டென்ஷன்ஸ் வந்து தப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு உங்களை நீங்க சேஃப்கார்டும் பண்ணணும். அடுத்து அந்த விஷயத்துல இருந்து நீங்க
டிஃபெண்டும் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல again இங்க மிஸ் பண்றதோட சேர்த்து இங்க அட்டாக் பண்ணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க அப்படியே அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டு உங்க வேலையை பார்த்து போயிட்டே இருக்கலாம். இது ஒன் ஆஃப் த டெக்னிக். இன்னும் 3 டெக்னிக்ஸ் இருக்கு. அடுத்த டெக்னிக் வந்துட்டு ஜென்ரலா இப்போ மிஸ் பண்ண வராங்க, நாம வந்துட்டு ஏன் அவங்களுக்கு அவேல போகணும், நம்ம பொசிஷன்ல பாட்டுன்னு போயிட்டு இருக்கோம், அவங்க இடிக்க வந்தது அவங்களோட மிஸ்டேக் தான், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம ஜஸ்ட் அப்படியே நம்ம இருக்க பொசிஷன்லயே இருந்து நம்ம எல்போவை மட்டும் யூஸ் பண்ண போறோம். எல்போ யூஸ் பண்ற போது நீங்க நோட் பண்ண வேண்டிய மெயின் விஷயம், எல்போவை இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஹார்டா அடிச்சாங்க அப்படின்னாலும் உங்க மூஞ்சிலே வந்துட்டு உங்களுக்கு படும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்போ இப்படிதான் நீங்க ரைஸ் பண்ணணும். இப்படி ரைஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னாலுமே வந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகாது, வெறும் டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போறோம். கம் எஸ். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல உங்க ஆப்போனன்ட் வந்துட்டு உங்களோட சின்னவங்களா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஃபேஸ்ல அட்டாக் போகும். அது கொஞ்சம் ஹசார்டஸ். ஸோ அதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள ஹர்ட் பண்றது நம்ம இன்டென்ஷன் கிடையாது, நம்மள டிஃபெண்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் நம்ம இன்டென்ஷன். பட் இதுவே வந்து அவங்க ஹைட்க்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க செஸ்ட்ல ஸ்ட்ரெயிட்டா அட்டாக் ஆகும். ஸோ அது வந்துட்டு பிளாக் ஆயிடும், அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணும். அதுதான் நம்மளோட மெயின் எய்ம். ஸோ இது இன்னொரு டெக்னிக். இப்போ நம்ம அடுத்த டெக்னிக்கு போலாம். ஜென்ரலாவே வந்துட்டு இந்த பொசிஷன் இப்படி டைட் பண்ணி இருக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுதான் நம்ம இப்போ இந்த தேர்ட் டெக்னிக்ல அப்ளை பண்ண போறோம். அதாவது இப்போ நம்ம ஜென்ரலா வாக் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க இடிக்க வராங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவங்க லைக் இப்போ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே நம்ம அலர்ட்டா ஸ்ட்ரைட்டா பார்த்துட்டு போறோம் அப்படின்ற பட்சத்துல அவங்க அங்கிருந்து இடிக்க வராங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது அவங்க இப்போ வராங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க நீங்க டைட் பண்ணிருக்கீங்க. டைட் பண்ணும்போது உங்களோட இந்த பார்ட் ஆஃப் தி எல்போஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க அந்த ஃபோர்ஸ்ல இடிக்க வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களே இடிச்சுப்பாங்க. அவங்க இந்த பார்ட்ல இடிச்சா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஸோ அவங்களே அலர்ட்டா வந்து அவாய்ட் பண்ணிட்டு போறது அவங்களுக்கு பெஸ்ட், கரெக்டா? ஸோ இதை நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். எஸ். ஸோ இப்படி ஜஸ்ட் டர்ன் பண்ணி நிக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க இப்படி இருக்கீங்க, ஒரு ஃபோன் வருது, இப்படி டர்ன் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அப்படி இப்படி டர்ன் பண்ணி நிக்கிறீங்க. இப்படி டர்ன் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடிச்சுட்டு போறாங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளான டெக்னிக் தான். இப்போ நீங்க பாக்குற ஒரு விஷயமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, காம்ப்ளிகேட்டட் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி கையை தூக்குறீங்க, ஜஸ்ட் இப்படி வைக்கிறீங்க, எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக்ஸ் தான். ஆனா இது உங்க லைஃபையும் சேவ் பண்ணுது, உங்களை அந்த சிச்சுவேஷன்லயும் சேவ் பண்ணுது. அப்படின்ற போது நீங்க கண்டிப்பா தினமும் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு டெக்னிக் எடுத்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் டெக்னிக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து ஜென்ரலா வந்து நம்ம வந்து கை டெக்னிக்ஸ் வச்சு பார்த்தோம். இன்னொன்று வந்துட்டு இப்போ வராங்க, டுவர்ட்ஸா வராங்க, ரொம்ப ஃபாஸ்டா வராங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம கால் வச்சு ஜஸ்ட் இப்படி லைட்டா அவங்க காலை தட்ட போறோம். அதுதான் இப்போ இந்த மூமெண்ட்ல பார்க்க போறோம். ரெடி? ஸோ இப்போ ஃபாஸ்டா நடந்து வந்துட்டு இருக்கீங்க. எஸ். ஆனா இந்த ஸ்டெப்ல ஒரு முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், இன்கேஸ் அவங்க ஸ்லிப்பர்ல இல்லைன்னா அவங்க ஷூல தட்டி விட்டீங்க அப்படின்னா இது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காது, உங்களுக்கு கூட சேர்ந்து ட்ரிப் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி அலர்ட் இன் சச் எ வே தட் அவங்க வரும்போது கரெக்டா அவங்க கால் தூக்குற நேரத்துல அவங்க கால் கரெக்டா இந்த பார்ட் ஆஃப் த டோஸ் அந்த காலை தட்டி விட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப் வந்து எஃபெக்டிவா இருக்கும். இதை தட்டி விடுறதோட சேர்த்து கம். ஸோ இங்க இப்படி ஃபால் ஆவாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஃபால்ல வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கம்மிக்க இங்க தட்டுறதுல ஃபால் ஆகுறீங்க. ஃபால் ஆகுறதுல வேணும்னா நீங்க அட்டாக்கும் பண்ணலாம். இன்கேஸ் அந்த இன்டென்ஷன்ஸ் ரொம்ப பேடா இருந்துச்சு அப்படி நிஜமாவே உங்களுக்கு லைஃப் சேவிங் சிச்சுவேஷனா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நீங்க அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம். இட் இஸ் ஜஸ்ட் அ நார்மல் மிஸ்ஸிங் அப்படின்னா ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு ட்ரிப் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டெக்னிக்ஸ். இன்கேஸ் உங்களை இன்டென்ஷனா ஒருத்தவங்க டேஷ் பண்ண வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சில டெக்னிக்ஸை நீங்க யூஸ் பண்ணி உங்களே நீங்க சேவ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்ஸை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க லிங்க்ல எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ட்ராப் பண்ணுங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட உங்களை அடுத்த செஷன்ல சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், கார்த்திகா. பாய். ஸ்வாதி, சொகுசு காரை விட விவசாயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பஞ்சாப் விவசாயி உணர்ந்ததாலதான் இன்னைக்கு மார்னிங் கஃபேல அவரை பத்தி இவ்வளவு நேரமா பேசுற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருல. ஆமா கண்மணி, விவசாயத்தை காப்போம், மனித குலத்தை வாழ வைப்போம்னு சொல்லி அடுத்த மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இப்போ நான் வந்து ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல போறேன். பட் அது வந்து ரொம்ப ரொமான்டிக்லாம் கிடையாது, ஒரு ஆக்ஷன் கலந்த லவ் ஸ்டோரி.
ஆக்ஷன் கலந்த லவ் ஸ்டோரியா? யூஸ்வலாவே லவ் ஸ்டோரினா நீ முதல்ல சொன்ன மாதிரி ரொமான்டிக்கா தான் இருக்கும். ஆக்ஷன் கலந்துருக்குன்னா அந்த பில்டப்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீயே சொல்லு. ஆமா, உத்தரப்பிரதேஷ்ல வந்து பத்மநாபன் பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து ஒரு கல்யாண மண்டபம் இருந்திருக்கு. சோ அங்க வந்து கரெக்டா முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருந்திருக்கு. சோ அப்ப மணமேடையில பார்த்தனா வந்து மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் வந்து அந்த ஒரு ஆக்ஷன் சீன் நடந்திருக்கு. அதாவது அங்க வந்து கார்ல வந்து இறங்கிருக்காங்க. அதாவது ஒரு பொண்ணும் 2 அடியாட்களும் வந்து கார்ல வந்து இறங்கிருக்காங்க. இதுதான் அந்த சீன். இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது அவங்க எல்லாம் வந்து அந்த பொண்ணு மைனர் மேஜருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்டு போயிட்டாங்க. கரெக்டா? அதுதான் கிடையாது. அந்த சீனை வந்து கொஞ்சம் உல்டாவா யோசிச்சு பாரு. அப்படியே உல்டாவானா அப்ப மாப்பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டாங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த பொண்ணு வந்து அந்த கார்ல வந்து இறங்குனாங்களா, அந்த பொண்ணு வந்து கையில ஒரு துப்பாக்கியோட வந்திருக்கு. துப்பாக்கி எடுத்து மாப்பிள்ளை தலையில வச்சு மிரட்டி அந்த மாப்பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ, அங்க இருந்த ஒருத்தர் கூட அந்த பொண்ணை தடுக்கல. உடனே அவங்க போன பிறகு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து அவங்கள ட்ரேஸ் பண்ணி பார்த்த பிறகுதான் ஒரு உண்மையே தெரிஞ்சிருக்கு. இன்னொரு உண்மை வேறையா? அது என்னது? அதாவது ட்ரேஸ் பண்ணி பார்த்து அவங்களை விசாரிச்சப்போ தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த கூட்டிட்டு போன பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப வருஷமாவே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம். ஆனா மாப்பிள்ளை வீட்டு சைட்ல வந்து ஒத்துக்கவே இல்ல. சோ அதனால இமீடியட்டா இன்னொரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணணும் மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அவரை வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்களாம். அடக்கடவுளே, அதனாலதான் அந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க. ஆமா, இதுக்கப்புறமாவும் வந்து பொறுமையா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு அதிரடியான ஆக்ஷன் முடிவு எடுத்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல இப்படி ஒரு புதுமை பெண்ணா? நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த புதுமை பெண்ணை பத்தின புதுமையான தகவலோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் எஸ்பெஷலி கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட. நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ஹேர் டைங்க. அதாவது ஹேர் கலரிங் ஆர் ஹேர் டை, என்ன யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் பண்ணக்கூடாது, எது வந்து சைட் எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கோட டாபிக். ஸோ ஹேர் டை, அதாவது ஹேர் டை ப்ரீமெச்சூர் கிரேயிங் இல்லை வந்து நரமுடி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயம்தான். நரமுடி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர்ல மெலனின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் வந்து குறைஞ்சு போயிடுறதுனால தான் வந்து உங்களுக்கு நரமுடி வருது. இது எல்லாருக்குமே வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நரம் செட் ஆகிறது தான். பட் இது வந்து ஒரு அதாவது ரேஸ், அதாவது ஒரு ஹியூமன் ரேஸ்ல ஒரு டைப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு மாதிரி வரும். அதாவது உங்களுக்கு எடுத்தீங்கன்னா சப்போஸ் யூரோப்பியன்ஸ் அண்ட் ஒயிட் பீப்புளுக்கு ஜென்ரலி ஒரு ஏர்லி 30ஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. பட் இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 years ஆஃப் ஏஜ் தாண்டின அப்புறம் தான் வந்து யூஸ்வலி வந்து கிரே ஹேர் வர ஆரம்பிக்குது. அண்ட் ஆஃப்ரிக்கன் பாப்புலேஷனுக்கு 40 வயசுக்கு மேலே கூட கிரே ஹேர் சில பேருக்கு இல்லாமே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலேஷனுக்கு ஒரு மாதிரி கிரேயிங் செட்டன் ஆக ஆரம்பிக்கும். பட் இந்த காலத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிற ஏஜில் நிறைய குழந்தைங்களுக்கு கூட வந்து கிரே ஹேர் சீக்கிரமே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல், இல்லைனா நம்மளுக்கு இருக்கிற டெஃபிஷியன்சிஸ் லைக் காப்பர் டெஃபிஷியன்சி, அயர்ன் டெஃபிஷியன்சி, இல்லைனா நம்ம ஸ்ட்ரெஸ் இஷ்யூஸ்னால இருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம இருக்கிற ஒரு டிசீஸ் பேட்டர்ன்ஸ், அதாவது கிட்னி டிசீசஸ், இல்லைனா வந்து பெர்னிஷியஸ் அனீமியாங்கிற ஒரு வகையான ரத்த சோர்வு, இந்த மாதிரி ஒரு ஆஸ்மேட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கும் கிரேயிங் வந்து சீக்கிரமா செட்டில் ஆகுது. ஸ்மோக்கிங் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் கிரேயிங். ஸோ மென் வித் ஸ்மோக் பண்ணுற மேல்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தே ஷுட் குவிட் ஸ்மோக்கிங். ஏன்னா ஸ்மோக்கர்ஸ்க்கு வந்து கிரே ஹேர் வரும்போது அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க் வந்து அதிகம், இருதய நோயோட ரிஸ்க் வந்து அதிகம் அப்படிங்கிறது ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கு. ப்ரீமெச்சூர் கிரேயிங் இல்லை கிரேயிங் இருக்கிறவங்க சப்போஸ் யங் பீப்புளாகவும் இருக்கலாம், இல்லை ஓல்டர் பீப்புளாகவும் இருக்கலாம் who want to look young. இது எல்லாமே வந்து அந்த சோஷியல் ஸ்டிக்மா கூட இல்லையா, அது உங்களுக்கு வெளியே போனால் ஒரு ஃபங்க்ஷன் போனால் ஐயோ என்ன இவ்வளோ நிறைய இருக்குன்னு கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இட் பிகம்ஸ் ஒரு ஐயோ இப்படி கேட்குறாங்களே, நம்ம யங்கா இல்லையோ நம்ம ஓல்டாக இருக்கோமோங்கிறதுலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஆகிடுது. ஸோ இன்னைக்கு ஹேர் டைங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் எதை யூஸ் பண்ணலாம், என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது. ஸோ ஹேர் டை பொறுத்த வரைக்கும் 2 வகையான ஹேர் டை இருக்குங்க. ஒன்று நேச்சுரல் ஹேர் டை, இன்னொன்று கெமிக்கல் ஹேர் டைஸ். நேச்சுரல் ஹேர் டை தான் வந்து உங்களுக்கு ஆம்லா இல்லை பிரிங்கராஜ் இல்லைனா வால்நட்லேருந்து எடுக்கிற ஒரு பர்டிகுலர் கலர், இல்லைனா மெஹந்தி, ஹென்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹேர் டை. சில பேர் ஈவன் காஃபி பவுடர் கூட டிகாக்ஷன் மாதிரி எடுத்து தே வில் ட்ரை இட் ஆன் தர் ஹேர் அந்த கலருக்கு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு மோரோவர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் அலர்ஜி இருக்கிறது இல்லை. சில பேருக்கு ஈவன் த நேச்சுரல் ஹேர் டை, சில பேருக்கு வந்து ஹென்னா அலர்ஜி கூட நான் வந்து சில பேஷண்ட்ஸுக்கு இருக்கு. பட் இதெல்லாம் இல்லாமல் பெரும்பாலுமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சேஃப் தான் உங்களுக்கு. ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சீக்கிரமே வந்து உங்களுக்கு அந்த கலர் போயிடும். ஏன்னா இதெல்லாம் வந்து மைல்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறதுனால மேலாப்பில் தான் இருக்கும், அடிக்கடி போடுற மாதிரி இருக்கும், உங்கள் கலர் பண்ணுறது அடிக்கடி பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் மெஸ்ஸி கூட இல்லையா, உங்களுக்கு என்னெல்லாம் பிசுன்னு இருக்கும், அதை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாமே சைட் எஃபெக்ட்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் ஹேர் டை. பட் வெரஸ் வந்து கெமிக்கல் அப்படின்னு போகும்போது என்னெல்லாம் அந்த கெமிக்கல் ஹேர் டைஸ்லையும் சில கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதுலேயே வந்து உங்களுக்கு டெம்பரவரி, செமி பெர்மனன்ட்,
பெர்மனன்ட் ஹேர் டை அண்ட் டெமி பெர்மனன்ட் ஹேர் டை. இந்த மாதிரி பல வகையான கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஹேர் டைஸ் இருக்கு. நம்ம இப்போ வந்து உங்களுக்கு டெம்பரரின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் போட்டிங்கன்னா அடுத்த நாள் வாஷ் பண்ணால் அது போயிடும். செமி பர்மனன்ட்னா ஒரு 2 இல்ல 3 வாஷ் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 வாஷுக்கு அப்புறம் அது திருப்பி வந்து அந்த கலர் போயிடும் உங்களுக்கு. பெர்மனன்ட் ஹேர் டைஸ் தான் வந்து மேக்ஸிமம் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு இருக்கிற ஹேர் டைஸ் ஆர் பெர்மனன்ட் ஹேர் டைஸ். அந்த பெர்மனன்ட் ஹேர் டை தான் பார்த்தீங்கன்னா ஃபார் மெனி வாஷஸ், அதாவது அப்டில் வந்து ஒரு 15 வாஷஸ் வரைக்கும் அந்த கலர் இருந்துகிட்டே இருக்கும். வளர்ற முடி மாத்திரம் வந்து கிரேயா வளரும் போது they do a root touch up இல்லையா. ஸோ இந்த பெர்மனன்ட் ஹேர் டைஸ் வந்து எப்படி வந்து how does it act அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அதோட மெக்கானிசம் என்ன, எப்படி வந்து இந்த ஹேர் கலர் பண்ணுதுன்னா, இதில் 2 பகுதி இருக்குங்க. ஒன்று வந்து அந்த ப்ளீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ளீச்சர்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு. அந்த கெமிக்கல் வந்து உங்களுக்கு ஹேரை ப்ளீச் பண்ணி, ஏற்கனவே இருக்கிற கலரை ஃபுல்லாக ப்ளீச் பண்ணி அந்த ஃபுல் ஹேரை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக போரஸ் ஆக்கிடும். போரஸ்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டையை பெருசாக்கிடும், இருக்கிற ஹேரில் ஓட்டையை. அந்த ஓட்டையை பெருசாக்கின உடனே நம்ம புதுசாக அந்த கொடுக்குற பிக்மெண்ட் வந்து அந்த ஹேருக்குள்ளே போயிட்டு அந்த பிக்மெண்ட் வந்து செட்டில் ஆகிடுது. இப்படி தான் வந்து இட் கலர்ஸ் த ஹேர். ஸோ பட் பெர்மனன்ட் ஹேர் டைஸில் வந்து என்ன இஷ்யூஸ் அண்ட் என்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, அந்த பிளாக் கலர் இந்த பெர்மனன்ட் ஹேர் டை ஒன்று தான் கொடுக்க முடியும். அதாவது பாராஃபெனலின் டயமைன் அப்படிங்கிறத ஒரு பர்டிகுலர் கெமிக்கலால் மாத்திரம்தான் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் கலரேஷன் கொடுக்க முடியும். இந்த பாராஃபெனலின் டயமைன் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்க இதுக்கு. என்ன சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒன்று ஸ்கேல்ப் இரிட்டேஷன் அண்ட் அலர்ஜி. ரொம்ப காமனாக டை போட்டு டைலேருந்து வர அலர்ஜியோட ரெஸ்பான்சிபிள் கெமிக்கல் வந்து பாராஃபெனலின் டயமைன் தான். நம்ம சூஸ் பண்ணும்போது ஹேர் டை அமோனியா ஃப்ரீனே மாத்திரம் தான் சூஸ் பண்ணுறோமே தவிர பிபிடி ஃப்ரீ, அதாவது பாராஃபெனலின் டயமைன் ஃப்ரீ ஹேர் டையை சூஸ் பண்ணுறது நாட் மெனி பீப்புள் நோ அபவுட். அதை பற்றி தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது பிபிடி ஃப்ரீ ஹேர் டைன்னு பார்த்து வாங்குங்க, கெமிக்கல் ஹேர் டைஸ் போகிறீங்கன்னா. அண்ட் பிபிடி தவிர வந்து there are other substances, இப்போ ஹைட்ரோஜன் பெராக்சைடு இந்த மாதிரி ப்ளீச் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டெஃபினெட்லி நம்ம ஹேருக்கு இட்ஸ் ஹார்ஷர் இல்லையா. எனி கெமிக்கல் வந்து போட்டிங்கன்னா இட்ஸ் ஹார்ஷ் ஆன் த ஹேர். ஸோ வந்து உங்களுக்கு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அலர்ஜி தவிர இந்த பிபிடிங்கிறது உங்களுக்கு ஃபேஸ்லையுமே வந்து டிஸ்கலரேஷன் கொடுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப வருஷம் டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிபிடி இருக்கிற ஸ்ட்ராங் ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கருப்பாக்கிட்டே போகும். ஸோ அதுவுமே ஒரு சைட் எஃபெக்ட். அதனால நான் ஜென்ரலாக வந்து ஆல் டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் இந்த பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் இருந்தால் தயவு செஞ்சு டையை நிறுத்துறீங்கன்னு சொல்லிடுவோம். வி டோன்ட் நீட் இட் பிகாஸ் கிரே ஹேர் லுக்ஸ் வெரி நைஸ், எலிகென்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். சில பேர் கேட்பாங்க, டாக்டர் இந்த டை போட்டால் கேன்சர் வந்துருமா அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் there is no solid evidence saying that டை போட்டால் கேன்சர் வந்துரும்ட்டு. பட் டை இந்த கெமிக்கல் ஹேர் டைஸ்னால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. டெஃபினெட்லி அலர்ஜி சைட் எஃபெக்ட், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி கருப்படைகிற சைட் எஃபெக்ட், இது எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு டு சூஸ் அ ஹேர் டை ப்ரிஃபரபிளி ஐ வுட் சே கோ ஃபார் அ நேச்சுரல் ஹேர் டை. இட் இஸ் மச் சேஃபர். ஈவன் தோ வந்து நீங்க ரெக்கரண்ட் அப்ளிகேஷன் திருப்பி போட வேண்டி இருந்தாலுமே பெட்டர் டு கோ ஃபார் அ நேச்சுரல் ஹேர் டை. பட் இஃப் இன் கேஸ் யூ கேன் லிவ் வித்வுட் யுவர் ஹேர் டை அண்ட் யூர் ப்ரவுட் ஆஃப் யுவர் gray hair, I think that's the best way to go. அதுக்கும் மேல இல்ல கண்டிப்பா எனக்கு ஹேர் டை தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ட்ரை பண்ணுங்க. இஃப் only that doesn't work out for you, go for a chemical hair dye. கெமிக்கலை கடைசி ஆப்ஷனா வச்சுக்கோங்க. and in case if you are even opting for a chemical hair dye, make sure it is a PPD free and ammonia free hair dye. and make sure that you do a allergy testing before you use the hair dye. அதாவது உங்க கையில எல்போல கொஞ்சம் போட்டுட்டு டெஸ்ட் அண்ட் சி, ஒரு நாளைக்கு அலர்ஜி எதுவும் வரலையான்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் ஸ்டார்ட் அ ஹேர் டை. as much as possible I would say avoid hair dyes if possible. Thank you. கண்மணி, இப்பெல்லாம் பழைய மாதிரி வந்து ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி யாரையுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க முடியாதுல்ல? ஒத்துக்க வைக்க முடியாது. அதையும் மீறி யாராவது அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸையும் அவங்க ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். எஸ். ஸோ இந்த தகவலோட அடுத்த மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம ஊர்ல இப்ப ஏலம் விடுற கான்செப்ட் அதிகபட்சமா ஐபிஎல்ல தான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா கண்மணி, இந்த ஏலம் விடுற சீன்ஸ் எல்லாம் பழைய படங்கள்ல நான் பாத்திருக்கேன். அதாவது வந்து ஒரு பொருள் வந்து கம்மி காஸ்ட்ல வந்து யாரா ஒருத்தர் வந்து பெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். யார் வந்து ஹையஸ்ட் பிரைஸ்க்கு, அதாவது அதுக்கப்புறமா யாரும் அவரை வந்து பெட் பண்ணாம இருந்தா அந்த பொருள் வந்து அவருக்கு கிடைக்கும் இல்லையா? ஆமா ஸ்வாதி, ஆக்ஷனோட ப்ராசஸ் பாத்தீங்கன்னா நீ சொல்ற மாதிரி தான் நடக்கும். ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா விட அதிகபட்சமா அங்க வந்து ஆக்ஷன் அடிக்கடி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வர ஜூலை 20th அன்னைக்கு கூட ஒரு ஆக்ஷன் நடத்தலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது ரொம்பவே வித்தியாசமான ஆக்ஷன். அந்த ஆக்ஷன்ல என்ன பொருட்களை விற்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலாவில இருந்து கொண்டு வரப்பட்ட கல்லையும் மண்ணையும் ஒரு பையில வச்சு அதை விற்கலாம், ஏலம் விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. நிலாவில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கிற பொருள்னா ரொம்ப விலை அதிகமா இருக்கும்ல? ஆமா ஸ்வாதி, 2014 இந்த ஆக்ஷன் முறையை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்போ இந்த மாதிரி நிலாவில இருந்து கொண்டு வரப்பட்ட கல் மண் அப்படின்னு சொன்னப்போ யாருமே அதை வாங்கிக்கல.
2015ல மறுபடியும் இந்த ஆக்ஷன் ரிப்பீட் பண்ணப்போ நான்சி கால்சன் அப்படிங்கிறவங்க 65,000 கொடுத்து இதை வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கு அப்புறம் கூட இவங்க சும்மா இல்ல, அது வந்து நாசாக்கு அனுப்பியிருக்காங்க, அனுப்பி வெரிஃபை பண்ணிருக்காங்க. நிஜமாவே நான் வாங்கினது வந்து நிலால இருந்து கொண்டு வரப்பட்டது தானே அப்படின்னு உறுதி செஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இது உண்மையான விஷயம் தானா? ஏன்னா இப்போ அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும்ல. கண்டிப்பா இப்ப இந்த வருஷம் நடக்கிற, அதாவது ஜூலை 20th அன்னைக்கு நடக்கிற ஆக்ஷன்ல கண்டிப்பா இது 25 crores விலை போகும், ஏல விடப்படும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் முறையா 1969ல நீல் ஆம்ஸ்ட்ராங் எந்த தேதியில வந்து நிலாக்கு போனாரோ அதே தேதியில இந்த ஆக்ஷனை நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒண்ணு நிலாவை ஏல விடாம இருந்தா சரி. சரி, இப்ப இந்த தகவலோட அடுத்த பகுதி என்னங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஔவையார் அருளிய நல்வழியிலிருந்து ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம். இது நல்வழியில் 12வது செய்யுள். மிக எளிய தமிழில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு செய்யுள் தான் இது. ஆனால் அதிகமாக பரிச்சயம் இல்லாத ஒரு செய்யுளாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த செய்யுளை பார்த்துருவோம். நல்வழியில் 12வது செய்யுள். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் வீழுமன்றே, ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுது உண்டு வேறோர் பணிக்கு. இதுதான் அந்த 4 வரி செய்யுள்ளது. இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விவசாயம் அல்லது வேளாண்மையை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. எத்தனையோ பணிகள் இருக்குது, அதில் இந்த விவசாயம் அல்லது இந்த உழவு பணிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லுகிற போது ஔவையார் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பிரமாதமாக வந்து அப்படியே ரொம்ப ஒரு மேக்னிஃபை பண்ணி ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு பணி உலகத்திலே இல்லை அந்த மாதிரி சொல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக இயல்பாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த செய்யுள் உண்மையிலே மனதில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க அப்படி பார்ப்போம். எடுத்து சொல்கிறாங்க, ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே. இது முதல் 2 வரிகள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, ஏற்றம் உழுது உண்டு வாகிற அந்த பணிக்கு ஒப்பில்லை கண்டீர், பழுது உண்டு வேறொரு பணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம். 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஆற்றங்கரையில் ஒரு மரம் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மரம். என்ன அவங்க சொல்லும்போது அதுதான் ஆற்றங்கரை மரம்ங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கான்செப்ட் இருக்குது உள்ள. ஏன்னா வேற எங்கேயா மரம் இருந்தால் கூட, வேற எங்கேயா ஒரு செடி இருந்தால் கூட, வேற ஏதேனும் ஒரு தாவரம் வேற எங்கேயும் இருந்தால் கூட அதில் யாரையும் கொண்டு வந்து தண்ணி விடணும், இல்லை ரொம்ப கஷ்டம், தலைக்க முடியாது. ஆனால் அது இயல்பாகவே ஆற்றங்கரையிலே இருக்குது அந்த மரம். ஆனால் அது யாரும் கொண்டு தண்ணி விடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா ஆற்றில் தண்ணி ஓடுகிறப்போ தானாகவே அது வேருக்கும் சென்று பாய்ந்து விடும், உள்ளே வந்துடும். அதனால் யாரை நம்பியும் அந்த மரம் இல்லை. அதனால் ஆற்றங்கரை மரம்ங்கிறது எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப செழித்து வளர்ந்துருக்கும் ஆற்றங்கரை மரம்லாம். நான் சொல்கிறது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மரம் ஆற்றில் தண்ணி ஓடுகிற போது அந்த தண்ணி தான் எடுத்துக்கணும், ரொம்ப சந்தோஷமாக சௌகரியமாக இருக்க முடியும். ரொம்ப செழித்து வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மரம். ஏன்னா அதுக்கு தண்ணி கஷ்டமே கிடையாது, மீது எல்லாமே இலவசமாக கிடைச்சிடும், சூரிய ஒளி தானாக கிடைத்துவிடும். அதுக்கு வேண்டிய தண்ணி மட்டும்தான், தண்ணி எப்படியும் கிடைச்சிட போகுது. அதனால் ஆற்றங்கரை இருக்கக்கூடிய மரத்துக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லையா, அது தானாக வளர்ந்து விடும். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வுமா, இது ரொம்ப அருமையான ஒரு சொற்றொடர் இது. ஏன்னா எல்லாருக்கும் அரசுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசை வந்து எல்லாருக்கும் தெரியும், இவர் தான் அரசர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அரசுக்கு இவர் தெரிஞ்சிருக்கணும். ஒரு நகைச்சுவை கூட சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு அவர் தெரியும் ஆனால் அவருக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதை தான் ஔவையார் என்ன பண்ணுறாங்க, அரசு அறிய வீற்றிருந்தாங்க, அரசுக்கு தெரிஞ்சிருக்கான் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல பிரமாதமாக ஒரு நுணுக்கமான விஷயத்தை போடுறாங்க ஔவையார் அந்த இடத்துல. என்ன அப்படின்னா, அரசறிய வாழ்கிற வாழ்வும் இல்லை, அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும். பொதுவாக நமக்கு என்ன தெரியும், அரசன்னு ஒன்று வந்தாலும் நம்ம வந்து தான் நிற்கணும், எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு குடிமகனாகவும் அரசு வருகிறான் என்று சொன்னால் எழுந்து நிற்கணும். ஆனால் அரசு அறிய வீற்றிருந்த வாழ்வும், அரசு வந்து அவனுக்கே தெரியுதான் இவன் உட்காந்துருக்கான்னு, அப்படியும் வீத்திருக்கான். அந்த அளவுக்கு ராஜா முன்னால் கூட எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உட்கார்ந்தபடி வாழக்கூடிய ஒரு வாழ்வு, எவ்வளோ ஒரு சுகபோகமான ஒரு வாழ்வு பாருங்களேன். இந்த 2ம் இருந்தாலும் கூட இந்த 2மே வீழும் அன்றே. 2 விஷயம் சொல்றாங்க அல்ல. அன்றேன்னா அல்லவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், அது கூட விழுந்து போகும் அல்லவா அப்படின்னு இருக்கு, அல்லது விழும் அன்றே அன்னைக்கே. ஆக ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மரம் கூட விழுந்து போகலாம், அரசறிய வீற்றிருந்தக்கூடிய அந்த ஒரு சுகபோகமான வாழ்வு கூட விழுந்து போகலாம். 2மே நடக்கக்கூடியதுதான். ஆனால் ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர். ஆனால் இந்த 2 பேரும் போயிடலாம்.
ஆற்றங்களில் கூடிய மரம் என்னை வேணாலும் விழுந்து போகலாம், அரசரையே விட்டிருந்த வாழ்வு என்னைக்கு வேணாலும் விழுந்து போகலாம், ஆனால் ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர். ஆனா இதுக்கு ஒரு வீழ்ச்சியே கிடையாது, இதற்கான ஒரு ஒப்புமையே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏற்றம் இருக்கிறது, அவங்க உழவு தொழில் இருக்கு, அதை வச்சுட்டு உண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாருடைய தயவுலையும் இல்லை. நான் சொல்லி சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த ஒரு நிலைமை அது. ஆக எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, யாருடைய தயவுமே தேவையில்லை. என்னிடம் ஏற்றம் இருக்கிறது, என்னிடம் உழவு பணி இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு நான் உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுது உண்டு வேறொரு பணிக்கு. அது மிக முக்கியமானது. நீங்க வேற எந்த பணி எடுத்து பார்த்தாலும் அதில் ஏதேனும் ஒரு பழுது இருக்கும். இவங்க எதையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லலை. பழுது இல்லாத ஒரு பணி என்று சொன்னால் அது உழவு பணி, அதுதான் விவசாயம், அதுதான் வேளாண்மை. மாதிரி எந்த ஒரு பணி எடுத்தாலும் அதில் ஏதேனும் ஒரு பழுது இருக்கும். அந்த பழுது 2 விதமாக இருக்கலாம். ஒன்று அந்த பணியிலேயே பழுது இருக்கலாம், ஆனால் அந்த பணியின் மூலம் வேற யாருக்காவது பழுது வந்திருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுமே, யாருடைய மனம் நோகாதபடிக்கு சொல்லுமே, நாம ஒரு திரைப்படம் எடுக்கிறோம், திரைப்படம் நன்றாக தான் இருக்கிறது சொல்கிறோம். ஆனால் அந்த திரைப்படத்தின் மூலம் இந்த சமுதாயத்துக்கு என்ன தாக்கம், என்ன பாதிப்பு வருகிறது சொன்னால் ஏதேனும் ஒரு பகுதி இருந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஏதேனும் ஒரு தவறான வழிகாட்டலே தருவதாக இருந்திருக்கலாம். ஆனால் உழவில் அப்படி எதுவுமே சொல்லவே முடியாது. இந்த திரைப்படத்தின் மூலம் இவருக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது, இந்த திரைப்படத்தின் மூலம் சமுதாயத்தில் ஒரு தவறான செய்தி வந்திருக்கிறதுன்னு சொல்லவதற்கு வாய்ப்புகள் உண்டு, சாத்தியங்கள் உண்டு. ஆனால் உழவுத்துறை அப்படி சொல்லவே முடியாது. யாருக்கும் எந்த ஒரு பழுதும், யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் தராத முற்றிலும் பயன் தரக்கூடிய ஒரு பணி உண்டு சொன்னால் அது உழவு தொழில் தான், அது வேளாண்மை தொழில் தான். அதற்கு எப்போதுமே ஒப்புமையும் இல்லை, அதற்கு ஒரு வீழ்ச்சியும் இல்லை. இரண்டும் சேர்த்து ஒன்னா சொல்றாங்க. ஆக மிகப்பெரிய அளவில் இது மாதிரியான ஒரு தொழில் உலகத்துல இல்லை அப்படின்னா சொல்லாம, எங்களால் தான் உங்களுக்கு சோறு கிடைக்குது அந்த மாதிரிலாம் சொல்லாம, மேலோட்டமாக மிகவும் நாகரிகமாக சொல்வதாக இருந்தாலும் கூட அது சொல்லுகிற செய்தி மிகவும் ஆழமான ஒரு செய்தி. இப்போது பாருங்களேன், ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் வீழும் அன்றே, ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுது உண்டு வேறோர் பணிக்கு. ஆக ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்றாங்க. இது வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆற்றங்களில் இருக்கக்கூடிய மரம் என்றேனும் ஒரு நாள் விழுந்து விடலாம், வாய்ப்பு இருக்கிறது, சாத்தியம் இருக்கிறது. அரசரிய விட்டிருந்த ஒரு சுகபோகமான வாழ்வு விழுந்து விடலாம், சாத்தியம் இருக்கிறது. ஆனால் ஏற்றம் இருக்கிறது. ஏற்றம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு சொல், நல்லா நான் வச்சுப்போம். பல பேருக்கு தெரியாமல் போயிருக்கலாம். ஏற்றம்ங்கிறது என்னன்னா, மேலே ஒரு பெரிய துடுப்பு மாதிரி ஒரு கழி இருக்கும், அது மேலே ஒரு ஏறி நடந்து போயிட்டு திரும்பி வந்தார்னா அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருந்து அகப்பை கொண்டு வெளியே கொண்டு தண்ணீரை கொட்டிவிடும். இவரே சொந்தமாக முயற்சி எடுத்து தண்ணீர் கொட்டக்கூடிய விஷயம், அது வேற ஒண்ணுமே இல்லை. தானாகவே தண்ணீர் வாரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சொந்த உழைப்பு, வேற ஒண்ணுமே இல்லை, சுயமான உழைப்பு. ஏற்றம் இருக்கிறது. உழுது, தானாகவே உழுவது. அடுத்தது உண்டு வாழ்வதற்கு, அதை வைத்து தான் சாப்பிட்றாங்க. ஏற்றம் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டு, பழுது உண்டு வேறொரு பணிக்கு. இதுல இலக்கிய ரீதியாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். மேல் வரியில உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லைங்கிறாரு, கீழே பழுது உண்டு வேறொரு பணிக்கு அப்படின்றாங்க ஔவையார். ஆக மேலே ஒரு உண்டுன்னு வருது, கீழேயும் உண்டுன்னு வருது, ஆனால் பொருள் வேறு. உழுது உண்டு அப்படின்னா சாப்பிடக்கூடிய உண்டு, கீழே பழுது உண்டு அப்படின்னா உள்ளது இருக்கிறதுங்கிறது. ஆக ஒரே சொல்லி 2 வெவ்வேறு பதங்கள் வெவ்வேறு பொருள் வருகிற மாதிரி பயன்படுத்திடுவோம். இலக்கியத்துக்காக சொன்னது, வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் உழுது உண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை அப்படிங்கிறது தான் வாழ்நாள் நிதர்சனமான ஒரு உண்மை, இன்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. வேளாண்மைக்கு வாழ்க சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிலால இருந்து கல்லு மண்ணெல்லாம் வச்சு கொண்டு வரப்பட்ட ஒரு சாதாரண பை அப்படிங்கறத தாண்டி நிலாவுக்கே போயிட்டு வந்த ஒரு பை அப்படிங்கிற பெருமையும் அந்த பைக்கு இருக்கு இல்லையா? எஸ். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மார்னிங் கஃபேல வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, நீ நிறைய காஃபி குடிச்சிருப்ப, பிளாக் காஃபி, மில்க் காஃபி, ஏன் கோல்ட் காஃபி கூட. கரித்துண்டு காஃபி குடிச்சிருக்கியா? கரித்துண்டு காஃபியா? என்ன காஃபி ஸ்வாதி அது? ஆமா, இது இந்தோனேஷியால மட்டும் கிடைக்கிற ஒரு காஃபி. ஓ சரி, இந்த காஃபில அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு? ஆக்சுவலா எரியிற கரித்துண்டை காஃபில போட்டு குடுப்பாங்களாம். சோ அது நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கரித்துண்டை வெளியே தூக்கி போட்டு அந்த காஃபியை குடிக்கணும். சோ இதுதான் ஆக்சுவலா கரித்துண்டு காஃபி. இது முக்கியமா இந்தோனேஷியால தான் கிடைக்குது. அண்ட் வெளிநாட்டு பயணிகள் தான் ரொம்ப விரும்பி குடிக்கிறாங்களா. ஏன்னா ஸ்டமக் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா அந்த காஃபினால கியூர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி கோல்ட் காஃபி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா கோல்ட் காஃபி அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு. இதை முதல் முறையா விற்பனை செஞ்சவர் யாரு? இப்போ இருக்க யார் அதை வித்துட்டு இருக்காங்க? ஆக்சுவலா அந்த டீ ஷாப் ஓனர் மான் அப்படிங்கிறவர் தான் இந்த காஃபி ஜோஸ் அப்படிங்கிற ஒரு காஃபியை கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இந்த கரித்துண்டு காஃபி, கோல்ட் காஃபியை காஃபி ஜோஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் அவர் செல் பண்ணிட்டு இருக்காரு. இதை எப்படி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னா, த்ரூ அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு நாள் அவருக்கு ரொம்ப வயிற்று வலியா இருந்ததான். சோ அந்த டைம்ல காஃபில இந்த கோலை போட்டு அவர் குடிச்சிருக்காரு. உடனே அடுத்த நாளே அவரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியா போயிடுச்சான். சரி, இது
ஏன் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரிங்கா ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கு யோசனை வந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல இருந்து தான் வந்து இந்த கரித்துண்டு காஃபியை வந்து அவரோட கடையில இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வித்தியாசமான இனோவேஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்லலாம். சரி, இந்த காஃபி குடிக்கிறதால வேற என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் குடிக்கிறவங்களுக்கு? அதாவது நிறைய வெளிநாட்டு பயணிகள் தான் இது முக்கியமா குடிக்கிறாங்க. வீக்கம், அப்புறம் ஸ்டொமக் அப்செட், நெஞ்செரிச்சல், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கியூர் ஆகுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பர். நம்ம நாட்டுக்கும் இந்த மாதிரி ஏதாவது காஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கும். சரி, கோல்ட் காஃபி பத்தின இந்த தகவலோட நம்ம அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. பெற்றோர்களா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நிறைய டைம் நம்ம வந்து டிவி பார்க்க விடுறோம். ஸோ ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அவங்க ஏஜுக்கு வந்து சரியான விஷயமா இருக்காது. நம்மலாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்த டைமில் வந்து வாரத்தில் ஒரு முறை தான் டிவி பார்க்க முடியும். அதுவுமே ரொம்ப சென்சர் ஆயிருக்கும். எல்லா விஷயமும் நம்மளால வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய குழந்தை சாதாரணமாக டிவி ஆன் பண்ணாங்கனாலே அவங்க பார்க்கக்கூடாத விஷயங்கள் இல்லை அவங்களுக்கு ஏஜுக்கு வந்து சரியா இல்லாத விஷயங்கள் நிறைய அவங்க வந்து பார்த்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு நம்ம சேனல் மாத்துறோம், இல்ல அது வந்து சரி நீ கண்ணை மூடுன்னு சொல்றோம். இந்த மாதிரி செய்யும் போது அந்த குழந்தைக்கு வந்து அது மேல அட்ராக்ஷன் வந்து அதிகமாயிடுது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பேசலாம். ஒரு குழந்தை ஒரு கண்டென்ட்டை பார்த்துருச்சு அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷன் தான் வந்து அது அதிகமாக வளர்த்துறதோ இல்லை அது கம்ப்ளீட்டாக சப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இது ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து உடனடியாக சேனல் மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இதில் ஏதோ தப்பு இருக்குது, அதனால தான் அம்மா அப்பா இதை பற்றி மறைக்கிறாங்க, ஆர் இதை வந்து என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஸ் அ பேரண்ட் ப்ரோஆக்டிவாக நம்ம இருக்கணும். ப்ரோஆக்டிவ் அப்படின்னா ஒரு சேனல் வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அது உண்மையில் அவங்களுக்கு வந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்கா, அவங்களுக்கு சேஃப்டி இருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த சேனலை வந்து நீங்க ஏதாவது டீசப்ஸ்கிரைப் பண்றதோ இல்ல பிளாக் பண்றதுக்கோ வாய்ப்புகள் இருந்தா கண்டிப்பா அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து விஷமா இருந்தா நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோமோ மன ரீதியா இதை வந்து அவங்களோட திங்கிங் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பா நீங்க அதை வந்து பிளாக் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்படியே அவங்க பார்த்துட்டாங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்க அதை பார்த்துட்டாங்க அப்படிங்கும் போது உடனடியா நீங்க சேனல் மாத்திட்டீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மேல அட்ராக்ஷன் அதிகமாயிடும். ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எஸ் நீங்க சேனல் மாத்திட்டீங்க, இது உங்களோட இம்பல்ஸ், டக்குன்னு நீங்க வந்து முடிவு எடுத்துட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த டைம் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்து முடிச்சிட்டோம், நீங்க நெக்ஸ்ட் என்ன பாக்குறீங்களோ அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரணமா டிவி பார்க்காத டைம்ல கொஞ்சம் டைம் கிரியேட் பண்ணி வித்தின் ஒரு 1 hour நீங்க டைம் கிரியேட் பண்ணி கண்ணு இந்த இதுதான் நான் வந்து அலோவ் பண்ணல, இது வந்து இந்த ஏஜ்ல இப்போ நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கறது கிளியரா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து நம்ம வந்து இது பார்க்கக்கூடாது, இதெல்லாம் வந்து கெட்டது அப்படின்னு நீங்க வந்து செக்ஷுவலா எக்ஸ்பிளிசிட்டா இருக்கக்கூடிய விஷயத்த வந்து கெட்டதுன்னு சொல்லிட்டீங்க, இல்லைன்னா வந்து ஒரு சில விஷயத்தை அவங்க பார்க்கும்போது நீங்க கெட்டதுன்னு சொல்லிட்டீங்கன்னா லேட்டர் ஆன் அவங்களோட உறவுகள்லயே அது வந்து பிரச்சனையா மாறலாம். ஸோ அதனால வந்து இப்ப இருக்கக்கூடிய லெவல்ல இது வேண்டாம் கண்ணு, ஆனா நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதை வந்து புது விஷயத்தோட ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அதனால எப்பவுமே ஒரு விஷயத்த நீங்க வேண்டாம்னு சொல்லும் போது அதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தோட உடனடியா ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நீங்க என்ன பண்றோம், நீ போய் டிஸ்கவரி பாரு, இது பாரு அப்படின்னு சொல்லி சில சேனல் பேர் சொல்லி நம்ம வந்து பார்க்க வைக்கிறோம். ஆனா எல்லா சைல்டுக்கும் அந்த சேனல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றது நம்ம தான். ஸோ நம்மளுமே என்ன பண்ணணும்னா இது மட்டும்தான் ஒரு ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். ஸோ நீங்களுமே பெற்றோர்களா கொஞ்சம் டைம் கிரியேட் பண்ணி வெளியே சைல்டை வாக் கூட்டு போங்க. ஒரு நாள் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பால் வச்சு விளையாடுறது, ஒரு நாள் ஹைட் அண்ட் சீக் நீங்க எல்லாருமே கலந்து விளையாடுறது, இந்த மாதிரி ஃபேமிலியா வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்ல நல்லா சைல்டும் என்ஜாய் பண்ணி நீங்களும் வந்து ஒரு குழந்தையா மாறி விளையாடுறதுக்கு டைம் ஒதுக்குங்க. எத்தனையோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோம், நம்ம குழந்தையோட விளையாட்டுக்கு நம்ம கண்டிப்பா செட் பண்ணலாம். ஏன்னா என்டர்டெயின்மெண்ட் வந்து பல விஷயங்கள்ல நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு தெரியும் போது அந்த குழந்தை வந்து டெலிவிஷனை வந்து ஒரு அடிக்டா பார்க்காது. நம்மளும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சரி அவங்க தான் டிவி பார்க்குறாங்கல்ல பிரச்சனை பண்ணாம இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அலோவ் பண்ணிடுறோம். ஆனா இன்டெலிஜென்ட் வியூயிங் நம்ம வந்து ஒரு குழந்தையோட திங்கிங்கை வந்து டிவி மூலமா வளர்த்தணும் அப்படின்னா நம்ம முதல்ல நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ற மாதிரி கொண்டு போகணும்.
இதுக்கப்புறம் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் நீங்க பார்க்கும்போது குழந்தையோட நீங்க அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். நெகட்டிவ் ப்ரோக்ராம்ஸை மட்டும் குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா, ஓ அம்மா அப்பா நம்மள திருத்தற டைம்ல மட்டும்தான் ப்ரோக்ராம் பார்க்க விடுறாங்க, மற்ற டைம்ல வந்து அவங்க ப்ரோக்ராம் அதை பத்தி பேசுறது இல்லை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஸோ அதனால எப்பவுமே அந்த திருத்துற ஹேபிட் மட்டும் இல்லாம ஜென்ரலாகவும் டிஸ்கஸ் பண்றது ஒரு ஹேபிட் வைங்க. ஸோ ஒரு வைல்ட் லைஃப் ப்ரோக்ராமே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர் ஃபேமிலி ஹாலிடேக்கு போகும்போது ஏதாவது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். இல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த கோவிலோ இல்ல அந்த கோட்டையோ பக்கத்துல இருந்தா அங்க போயிட்டு வர்றது வந்து ஒரு ஹேபிட்டா வச்சுட்டு, கண்ணு நம்ம நீங்க டிவியில பார்த்தோம்ல அதேதான் இது அப்படின்ற லெவல்ல நீங்க மேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்க வந்து இன்னும் அப்ராப்ரியேட்டா ஒரு டிவியை பார்க்கும்போது அதுல இருந்து நல்ல விஷயங்களை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றது அவங்க பிரெயின்ல செட் ஆகும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு ஆட் பார்க்கும்போதோ இல்ல ஒரு பொருள் பத்தி பார்க்கும்போதோ இது உண்மையில நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றதும் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட், அதுல விமென் மென் எப்படி காட்டுறாங்க அப்படிங்கறது ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த விஷயங்களை வச்சு நீங்க ஓப்பனா 2 வேயா கம்யூனிகேட் பண்ணும்போது டிவியை வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டூல், டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டூலா யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து டோட்டலா கட் பண்ணிட்டு நீ பார்க்கவே கூடாதுன்றதோட இதை வந்து நம்ம எப்படி நம்மளோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றது பெற்றோர்களா நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு மார்னிங் கஃபேல பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசினோம். அது எல்லாமே பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, presented by பொன்வண்டு டிட்டர்ஜென்ட், powered by Cyball.